அத்தியாயம் 19. பூஜா சொன்னதின் அர்த்தம் புரிந்து கண்களை திறந்து பார்த்த ரோஜாவுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. தன்னுடைய கழுத்தில் தாலியை கட்டியிருக்கிறான். அதுவும் ஊர்கோவிலில் திருவிழா நடக்கும்போது எல்லோரின் முன்பும் தாலியை கட்டியிருக்கிறானே என்று அதிர்ச்சியில் இருந்தாள் அவள். இப்போது அவளுடைய மனமோ படபடவென்று அடித்துக்கொள்ள சூர்யாவை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் கட்டிய தாலியை எடுத்து தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து அதை நம்பவே முடியாமல் பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். உண்மையாவே தாலியையே கட்டிட்டானே, கடவுளே! யாருக்குமே எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே அந்த இடமே ஸ்தம்பித்து போய் அசையாமல் நின்றிருந்தனர். சூர்யாவோ ஐயர் வைத்திருந்த தட்டிலிருந்த குங்குமத்தை விரலில் எடுத்தவன் ரோஜாவின் கையில் பிடித்து வைத்து பார்த்து கொண்டிருந்த தாலியில் அந்த குங்குமத்தை வைத்து விட்டான். யோ, என்னையா பண்ற நீ என்ற ரீதியில் அவனை ஏறிட்டு பார்த்தாள் அவள். அதுவும் அவனுக்கு வசதியாகி போயிற்று. அவளது நெற்றி வகிட்டிலும் குங்குமத்தை வைத்து விட்டான். அவ்வளவுதான். எதிர்பக்கத்தில் நின்றிருந்த குணசேகரனும் கருணாகரனும் துள்ளி குதித்து இந்த பக்கமாக வந்துவிட்டார்கள். டேய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க என்று அப்படியே அவனை சுற்றி வளைத்து நின்றார்கள். சூர்யாவின் சட்டையை பிடித்து இருவருமே இழுத்தனர். அடிக்க கையோங்கி இருந்தனர். ஆனால் சூர்யா மிக தைரியமாக அவர்களது கையை பிடித்து விலக்கிவிட்டான். மச்சான்களா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க 2 பேருக்கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு நிப்பானு நினைச்சிங்களா? அப்படியெல்லாம் நினைக்கப்படாது, சரியா? அதெல்லாம் நல்லதில்லை. என்னதே, யாருக்கெல்லாம் நல்லதில்ல? எனக்கு தான். இப்பதான் கல்யாணத்தையே முடிச்சிருக்கேன். அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் பாதிக்கும்ல மச்சான். அடிங்க மச்சானம்ல மச்சான். யாரில் உனக்கு மச்சான்? நீங்க தான் மச்சான்ஸ். என் பொண்டாட்டிக்கு அண்ணனுங்கன்னா மச்சான்ஸ் தானே மச்சான்ஸ். உன்னை கொன்னுட்டா எப்படி கூப்பிடுவ நீ? டேய் மடப்பைய டாக்டரே என்று அடிக்க கையோங்கியவனின் கையை பிடித்து தடுத்து விட்டான். இந்த மேலே கை வைக்கிறது, மிரட்டி பார்க்கறது இதெல்லாம் இந்த சூரிய பிரகாஷ் கிட்ட நடக்காது மச்சான்ஸ். உங்களுக்கு பயந்து ஒதுங்கி போக மாட்டேன், புரியுதா? எதுனாலும் நானே சமாளிக்கிற அளவுக்கு நான் தைரியமான ஆம்பளை தான். மச்சான்ஸ், கொஞ்சம் தள்ளியே நில்லுங்கண்ணே, அப்புறம் நான் கையை நீட்டிட போறேன் என்று கெத்தாகவே அவர்களை பிடித்து தன்னிடமிருந்து விலக்கி நிறுத்தினான். எலை டாக்டரே, என் தங்கச்சி கழுத்துல திருட்டு தலையை கட்டிக்கிட்டு எவ்வளவு தெனாவட்ட பேசுற நீ? உன் தலையை சீவாம விடமாட்டோம்ல என்று ஓடிப்போய் கருணாகரன் தன்னுடைய ஆட்களிடம் சொல்லி காரிலிருந்து அருவாளை எடுத்து வர சொல்லி அவனை வெட்ட போனான். அதை பார்த்து ரோஜா மிரள, பூஜா பயந்து கதற, சூர்யாவோ யாரை சமாதானப்படுத்த என்று யோசிக்கும் போதே கருப்பசாமி அவர்கள் முன்பாக வந்து நின்றார். மகன்கள் இருவரையுமே தள்ளிப்போங்க என்று சத்தம் போட்டு விலக்கி விட்டுவிட்டு சூர்யாவின் அருகில் வந்து நின்றார். என்ன டாக்டர் இது? இத்தனை பேர் முன்னாடியுமா என் மகளையும் என்னையும் அசிங்கப்படுத்தி விட்டீங்களே. உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கே. நீங்க போய் என் மகளை 2ஆவதா கட்டிக்கலாமா? இது சட்டப்படி தப்பு தானே? என் பட்டு என் மகளாவே இருந்திருப்பாளே, இப்படி அசிங்கப்படுத்தி விட்டீங்களே என்று வேதனையோடே கேட்டார். மன்னிச்சிருங்க ஐயா, நான் ஒரு டாக்டர். அப்படி தப்பாலாம் சட்டத்தை மீறியெல்லாம் ரோஜா கழுத்துல தாலியை கட்டல. கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை. சட்டப்படியும் தர்மப்படியும் ரோஜா மட்டும்தான் என் மனைவி. சில விஷயங்கள் சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிட்டேனா? நானும் பூஜா அம்மாவும் பிரிஞ்சிருக்கோம். இனி அவங்க என் வாழ்க்கையில வரமாட்டாங்க. நான் ரோஜாவை உங்ககிட்ட பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு 2 தடைகள் பெருசா இருந்துச்சு என்று சொன்னவன் ரோஜாவின் அண்ணன்களை ஏற இறங்க பார்த்தான். அவனுக்கு தான் அந்த 2 தடைங்களா? அவன் சொன்னதை கேட்டதுமே குணசேகரனோ, லே டாக்டரே, நீ ஏதோ திட்டம் போட்டால ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன்னு நினைக்கேன். பெரிய வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சு மயக்கை கூட்டிட்டு போகலான்னு தானே பிளான பண்ணியிருக்க நீ. அதெல்லாம் இங்க நடக்காது. ஆமா, இவங்க மட்டும்தான் பெரிய வீட்டு பிள்ளைங்க. போவியா? நானும் பெரிய வீட்டு பையன்தான். உங்களுக்கு இந்த கிராமத்துல சொத்து இருக்குன்னா எங்களுக்கு சிட்டியில இருக்கு. இந்த டாக்டர் பொழப்பையும் அதுல வர்றதையும் வச்சுதான் வாழணும்ல அவசியம் இல்ல. வந்துட்டானுங்க, மூக்க உடைச்சிருவேன் என்று எகிரினான் சூர்யா. அவனுடைய சட்டையை பிடித்து இழுத்த ரோஜாவோ வார்த்தையே வராமல் கலங்கிய கண்களோடு, என்னது இது? ஏன் இப்படி செஞ்ச? என்னை எல்லார் முன்னாடியுமா கேவலப்படுத்தத்தான் இந்த ஊருக்கே வந்தியா? இப்போ இந்த தாலியை கலட்டுனா அதுக்கும் ராசி இல்லாதவ அமங்கலின்னு வரும். ஆக மொத்தம் உன் பங்குக்கும் என் மனசோடையும் வாழ்க்கையோடையும் விளையாடிட்ட, அப்படித்தானே? இந்த தாலியை கட்டினா மட்டும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் உள்ளதையெல்லாம் நீ யோசிக்கலையா என்று அவளுக்கு அழுகையாகவே வந்தது. சுற்றி முற்றி ஊர் மக்கள் நின்று வேடிக்கை பார்த்தனர். இப்ப எதுக்கடி அலற? நான் உன்னை விரும்புறேன். உன்னோடதான் என்னோட வாழ்க்கை இருக்குன்னு நம்புறேன். அதான் சாமி முன்னாடி தாலியை வச்சு கட்டினேன். என் கடந்த கால வாழ்க்கைய உன்கிட்ட சொல்ல எனக்கு கடமை இருக்குதான். அதுக்காக இப்படி ஊர் மக்கள் முன்னாடி சொல்ல முடியாது, புரியுதா? இனி முடிவு உன் கையில தான் இருக்கு. என் கூட வாழ்றதுக்காக வான்னு மனப்பூர்வமா உன் மேல உள்ள காதலோட கூப்பிடுறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நீ என் கூட வா என்று கையை நீட்டி அழைத்தான். ரோஜாவோ தன் தகப்பனை பார்த்தாள். அவருக்குமே இதில் சம்மதம் போல இருக்கவும் அவருமே அமைதியாக பார்த்தார். அதை கண்ட அண்ணனுங்க 2 பேருமே, அப்பா எங்களை விடுங்கப்பா, நம்ம பட்டுமாவை பேசியே ஏமாத்துறான் அவன். அவன் விருப்பமே இல்லாம இவன் தாலியை கட்டிட்டு வாழ்றதுக்கு வான்னு கூப்பிடுறான். அவனை சும்மா விட சொல்றீங்களா?
இதே நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை குணசேகரா, நிதானமா தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். இப்ப அவர் தாலியை கட்டின பிறகு அவளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா வேறொரு மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுத்துருவியா நீ? உன்னால அது முடியுமா? இவ்வளவு தூரம் ஆன பிறகு எவன் வருமா சொல்லு? ஏற்கனவே நம்ம வீட்டு பொண்ணுக்கு ராசி இல்ல அம்மங்களின்னு பேர் வச்சுட்டானுங்க. இப்ப இவனையும் அடிச்சு விரட்டிட்டு நம்ம பட்டுவை மொத்தமா சாகடிக்க போறீங்களா என்று கேட்டவர் இருமியபடியே தன்னுடைய நெஞ்சை பிடித்து கொண்டார். அதை பார்த்த எல்லோரும் பதறி போய் அப்பா என்று அவரை பிடிக்க, ஐயோ மாமா என்று உரிமையாக அழைத்து கொண்டு சூர்யா ஓடி வந்து அவருடைய நெஞ்சை தடவி விட்டு அங்கேயே உட்கார வைத்து செக் பண்ணினான். ரோஜா உட்பட எல்லோருமே பயந்து போய் ஒன்றுமே பேசாமல் பயந்து நின்றிருந்தனர். அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மகன்கள் இருவருமே விக்கித்து போய் நின்றனர். இப்போது கருப்பசாமி நெஞ்சை வேறு பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கவும், நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நம்ம பட்டுவுக்கு என்ன குறைச்சல்னு இவனுக்கு 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டு வாழணும்னு இருக்கு. இவனும் இவன் மூஞ்சியும் நல்லா ஏமாத்துறான்பா. அவன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கானா இவனுக்கு தானப்பா பிரச்சனை இருந்திருக்கும். இதெல்லாம் வேண்டாம்ப்பா என்று கருணாகரன் பேசினான். அதற்கு கருப்பசாமியோ, கருணா இதையெல்லாம் இங்க வச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. கோவில் விசேஷம் முடியட்டும், நம்ம இதை பத்தி வீட்டுல பேசி முடிவெடுப்போம் என்றபடி அப்போதைக்கு அந்த பிரச்சனையை ஒத்தி வைத்தார். மல்லிகாவுக்கோ, எப்படியோ அந்த சாமியா பார்த்துட்டு தான் நம்ம மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையவே கொடுத்துருக்கு. ஆனாலும் இந்த டாக்டர் பொண்டாட்டியை விட்டுட்டு பிரிஞ்சிருக்காரு. இப்ப என் மக கழுத்துல வேற தாலியை கட்டியிருக்காரே, என் மக வாழ்க்கை சந்தோஷமா போகுமான்னு வேற தெரியலையே என்றபடி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமும் ஐயோ என் புருஷ வேற நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரே என்று மனதிற்குள்ளாக பயந்து போய் அவர் ஒரு திசைக்கு யோசித்துக் கொண்டிருந்தார். குணசேகரனுக்கும் கருணாகரனுக்கும் மனம் கேட்காமல் பாவமாக நிற்கும் தங்கையை தான் பார்த்தனர். அவள் அருகில் போக முயன்றனர். சூர்யாவோ அவளை இழுத்து தன் பக்கமாக நிறுத்தி அவளது தோளில் கையை போட்டு பிடித்துக்கொண்டு சாமி கும்பிட நின்றிருந்தான். அவளோ கோபம் வந்தாலும் கூட அதை காண்பித்து கொள்ளாமல் அவனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து, டாக்டரு கையை எடுல, இல்லனா கையை கடிச்சு வச்சிருவேன் என்று மிரட்டவும் சிரித்தவாறே அவள் தோளிலிருந்து கையை எடுத்துவிட்டு பொண்டாட்டிக்கு அடங்கும் நல்ல புருஷனாகவே நின்றிருந்தான். இத்தனை நடந்த பிறகும் ரோஜாவின் கைகளில்தான் பூஜா இருந்தாள். அவளை அவள் இறக்கிவிடவே இல்லை. அவளது அண்ணனுங்க சூர்யாவை அடிக்க போய் சண்டை போடும் போதும் பயந்து போய் அவளது தோளிலேயே ஒட்டி கொண்டாள் பூஜா. அவள்தான் பூஜாவின் முதுகை தடவி கொடுத்து சமாதானப்படுத்தினாள். தன்னவனின் குழந்தை என்ற தாய்மை அவளுக்குள் ஏற்கனவே வந்திருக்க அவளால் பூஜாவை எந்த சூழ்நிலைமையிலும் வெறுக்கவோ விலக்கி வைக்கவோ முடியாது. அவளது மனதோ திணறியது. அந்த தடிமாடு செய்ததற்கு பச்சை பிள்ளை என்ன செய்யும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். கழுத்தில் கிடந்த தாலியை மீண்டும் ஒரு முறை கையில் எடுத்து பார்த்தாள். அவனையும் சேர்த்து பார்த்தாள். நானே தான் கட்டினேன் என்றான் சூர்யா. அவனை அத்தனை கூட்டத்திலும் அடிக்க முடியாமல் பல்லை கடித்து கொண்டு முறைத்தாள். அவனோ ஈ என்று பல்லை காண்பித்து கொண்டிருந்தான். உடனே ரோஜாவோ முகத்தை திருப்பிக் கொண்டு சாமியை பார்த்து கும்பிட்டாள். அவளது இதயத்தின் மொத்த பாரத்தினையுமே தாங்காமல் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் பொல பொலவென்று வந்தது. அதை பார்த்தவன் பதறிப்போய் அருகில் நெருங்கினான். அதற்குள் பூஜா அவளது குட்டி கரங்களினால் அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டாள். அவ்வளவுதான். அதை பார்த்து கொண்டிருந்த மல்லிகா முதற்கொண்டு அத்தனை பேரும் அப்படியே நெகிழ்ந்து போய்விட்டனர். ரோஜா அவளை அப்படியே இறுக்கி கட்டிக்கொண்டு தன் முகத்தோடு அவளுடைய முகத்தை வைத்து சாமி கும்பிடு என்று அவளது கையையும் பிடித்து கும்பிட வைத்தாள். பெற்றவளிடம் காணாத தாய்மையை உற்றவளிடம் காண்பதனால் வந்த பந்தம் இது. இது சொல்லி தந்து வந்த பாசமில்லை, உணர்வோடு பிணைந்த தாய்மகள் பந்தம். இந்த வரம் தனக்கு கிடைக்காது என்று நினைத்திருந்தவளுக்கு ஆண் பெண் உறவில்லாது இரத்த பந்தம் இல்லாது மசக்கை காணாது வந்த மகள் அல்லவா. 2வதா என் கழுத்துல தாலியை விழ வச்சிருக்க கடவுளே, இது நீயா எனக்கு தந்ததுன்னு ஏத்துக்கிறேன். இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நீயே பாத்துக்க. நான் உன்கிட்ட தான் வந்து முறையிடுவேன். என் வாழ்க்கையை உன்கிட்ட தான் யாசிக்கிறேன் என்று உருகி சாமி கும்பிட்டு விட்டு அமைதியாகவே நின்றிருந்தாள். கருப்பசாமி ஊர் மக்களிடம் வணங்கி, இதெல்லாம் எங்க வீட்டு பிரச்சனை, இதை நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க என்று பேசி விடை பெற்று காரில் ஏறினார். அவர் பின்னாடியே வந்த மல்லிகாவிடம், உன் மகன்களையும் வர சொல்லு, பேச வேண்டியது இருக்கு. டாக்டரையும் அவர் குடும்பத்தையும் கூட்டிட்டு வர சொல்லு என்றவர் வெளியே வந்து நின்று கொண்டார். டாக்டரை அவர் குடும்பத்தையும் கூட்டிட்டு வர சொல்லுன்னு சொன்னாரே, அப்ப இவருக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்தான் போல என்று மல்லிகா யோசிக்க அதையேதான் பின்னாடி வந்த மகன்களும் நினைத்தார்கள். என்னது இந்த அப்பா இப்படி படக்குன்னு இந்த டாக்டர் செஞ்சதெல்லாம் ஏத்துக்கிட்டாரே, அவனை நைய புடைச்சு இந்த ஊரை விட்டே துரத்தி விடணும்னு இருக்கோம். இவரு நம்ம பட்டுவை அவங்க கூடயே வாழ அனுப்பி விட்டுருவார் போல என்று கோபத்தில் செய்வதறியாமல் பல்லை கடித்து கொண்டிருந்தனர். மல்லிகா சத்தமாக, பட்டு உன்னையும் உன் வீட்டுக்காரரையும் அப்பா உங்க கார்லயே வீட்டுக்கு வர சொல்றாரு, சீக்கிரமா உங்க கார்லயே வந்துருங்கண்ண என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ரோஜாவோ, என்ன சொல்லிட்டு போறாங்க இந்த அம்மா என்று யோசித்தவாறே சுற்றி முற்றி பார்த்தாள்.
அவர்களை வேடிக்கை பார்க்கவென்றே ஒரு கூட்டம் நின்றிருந்தது. இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தோம், நம்மள பொருட்காட்சி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க என்று நினைத்தவள் வேகமாக பூஜாவை தூக்கி கொண்டு நடந்தாள். ஒத்த தாலியில நம்மளை இப்படி ஆக்கிட்டானே இந்த டாக்டர், இருடா இரு, உன் மண்டைய உடைக்கிறேன் பாரு என்று நடந்து போனவள் அவனுடைய காருக்கு முன்னாடி போய் நின்றாள். அவளது மனநிலையை அவளாலேயே விவரிக்க முடியாத நிலைமையில் இருந்தாள். உடனே அவளுடைய பின்னாடியே வந்தவன் அவளுக்கு முன்பக்க கதவை திறந்து விட்டான். அவள் ஏறி உட்கார்ந்ததுமே அவனும் ஏறி உட்கார்ந்து காரை எடுத்தான். திருவிழாவுக்கு வராமல் வீட்டிலேயே இருந்த லலிதாவோ கார் தனித்தனியாக வரும் சத்தத்தை கேட்டதுமே கதவை திறந்து மேலே நின்றவாறே பார்த்து கொண்டிருந்தார். கருப்பசாமி குடும்பம் வந்து இறங்கியதும் அவளது அண்ணனுங்க 2 பேரும் கோபத்தில் காத்திருந்தனர். என்னாச்சு, வீட்டுக்குள்ள போகாம எல்லாருமா வீட்டு முன்னாடி வராண்டாவிலேயே காத்திருக்காங்களே என்று லலிதா பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சூர்யாவின் கார் வந்து நின்றது அங்கு. அவன் இறங்கியதுமே அந்த பக்கம் வந்து கதவை திறந்துவிட தூங்கும் பூஜாவை தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டே ரோஜா இறங்கினாள். அவளது கழுத்தில் தாலியும் நெற்றியில் குங்குமத்தையும் பார்த்த லலிதா அப்படியே அதிர்ந்து பேச்சற்று நின்றுவிட்டார். சூர்யாவும் ரோஜாவும் இறங்கி வந்ததுமே கருணாகரனோ அவனை அடிப்பதற்கு கையோங்கி கொண்டு வந்தான். குணசேகரனும் அருவாளை தூக்கி கொண்டு வந்துவிட்டான். அவர்களது கோபத்தை பற்றி நன்கு தெரிந்த ரோஜாவோ வேகமாக முன்னாடி வந்து சூர்யாவை மறைத்து நின்று கொண்டாள். பட்டுமா என்று இருவருமே அதிர்ந்து போய் அவளை பார்த்தனர். முதலிய தாலி ஏறி அன்னைக்கே கடவுள் அதை பறிச்சுக்கிட்டாரு. அதான் எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு வயசு, ஆனா அதனுடைய தாக்கம் இப்ப வரைக்கும் இருக்கு. மறுபடியும் 2வது தடவையா என் கழுத்துல தாலி ஏறி இருக்கு. அதையும் உடனே அறுத்தறிய பாக்குறீங்களேன்னா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே தாலியை கட்டினாரு. அவர் மனைவியை பிரிஞ்சிருக்காரு. அவங்க எங்க வாழ்க்கையில குறுக்க வரமாட்டாங்கன்னு தானே சொல்றாரு அவரு. நானும் துணிஞ்சு இந்த வாழ்க்கைக்குள்ள இறங்குறேன். அவரு என் வாழ்க்கையில விளையாடி இருந்தா நீங்க என்ன, நானே அவரை வெட்டுவேன் என்றவள் அவனை திரும்பி பார்த்தாள். ஆக மொத்தம் யாருக்கும் என் மேல நம்பிக்கை வரல. இதுக்கு எதுக்குடா நான் தாலியை கட்டணும்? அப்படி தப்பான வாழ்க்கையை வாழணும்னா தாலியே கட்டியிருக்க மாட்டேனே, வேற மாதிரி பயன்படுத்திட்டு போயிருப்பேன்ல. என் வாழ்க்கை ரோஜான்னு முடிவு பண்ணித்தானே கல்யாணமே பண்ணியிருக்கேன். அவ இல்லாம நான் இல்லை. இதான் நான் தீர்மானமா சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தையே. நம்புனா நம்புங்க, இல்லையா நான் தூக்கிட்டு போய் அவளோட வாழ்வேன். எவனும் என்ன தடுக்க முடியாது சொல்லிட்டேன். உங்க அருவாள்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றபடி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு 2 ஹிப்போபொட்டாமஸுக்கே சவால் விட்டான் சூர்யா. அதை கேட்டு அவர்கள் கொஞ்சம் யோசிக்க தொடங்கினார்கள். ரோஜாவோ அவனை கோபத்தில் திரும்பி பார்த்து, தூக்கிட்டு போய் வாழ்வியா? பக்கத்துல வந்து பாரு, கடிச்சு வச்சிடுறேன் என்று வார்த்தைகளை கடித்து துப்பினாள். அவனோ, அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்கேன் ஒத்தரோசா என்றவன் அவளை பார்த்து சைக்கிள் கேப்பில் கண்ணடித்து உதட்டை குவித்து முத்தம் வைத்தான். இந்த ரணகளத்திலையும் இவன் இப்படி இருக்கானே என்று யார்ல நீ என்ற ரீதியில் அவனையே அதிர்ச்சியில் ரோஜா பார்த்திருந்தாள். அத்தியாயம் 20. லலிதா வேகமாக வந்தவர் சூர்யாவை அடிப்பதற்கு போனார். ஆனால் ஓங்கிய கையை ரோஜாவின் முறைப்பில் அப்படியே எடுத்து விட்டார். பாத்தியா பாத்தியா, உன்னை அடிக்க கூட எனக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரியே இவன் நம்ம முறைக்கிறா பாத்தியா? இதுக்கு தான் மட்டு மரியாதை தெரிஞ்ச உன் தகுதிக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கட்டிக்க சொன்னேன். நீ என்னடானா போயும் இவளை கல்யாணம் பண்ணிருக்க? வெக்கமா இல்லையா? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது சொல்லு. ஏன் இப்படி செஞ்ச சூர்யா? பேசாம இதுக்கு நீ தனியாவே பூஜாவோடயே இருந்திருக்கலாம். இப்ப நம்ம குடும்ப மானமே போயிருச்சு என்று வருத்தப்பட்டார். அதை கேட்டதுமே அவளுடைய அண்ணனுங்க 2 பேருமே அவருக்கு முன்னாடி வந்து நின்றார்கள். என்ன டாக்டரம்மா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுதே. அப்படி நாங்க எதுல குறைஞ்சு போயிட்டோன்னு என் தங்கச்சி இப்படியெல்லாம் மட்டம் தட்டி பேசுறீங்க? என் தங்கச்சி கிடைக்கிறதுக்கு உங்க மகன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதான் ரொம்ப கொடுத்து வச்சிட்டமே. என் மகனோட அந்தஸ்தும் ஸ்டேட்டஸும் தெரியுமா? இல்ல என் பரம்பரையை பத்தி தான் தெரியுமா? இவங்க அப்பா அக்கா, இவங்க அத்தை குடும்பம்னு எல்லாருமே டாக்டர்ஸ் தான். அவங்க எல்லாருமே அமெரிக்காவில் இருக்காங்க. இவனோட முன்னாள் மனைவியும் டாக்டர் தான். அவங்க டாக்டர்னா ஏன் முன்னாள் மனைவியானாங்க? அதை சொல்லுங்க டாக்டரம்மா. நீங்களும் டாக்டர் இல்லைன்னு தெரியுதே, அப்புறம் எப்படி டாக்டர் அப்பாவை கட்டிக்கிட்டீங்க? நான் டெபுட்டி கலெக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவ. என்ன அவங்க அப்பா விருப்பப்பட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. நானும் சும்மா இல்லையே, படிச்சவதான். ஏன் தங்கச்சியும் படிச்சவதான். எங்ககிட்டையும் பணம் சொத்துன்னு ஊரே மெச்சிக்கிற மாதிரி இருக்கு. உங்க புள்ள மாதிரி புள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு அடுத்த பொண்ணுக்கு கட்டாய தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்குன மாதிரி கேவலமாலாம் ஏன் தங்கச்சி இல்ல. நாங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா, பாக்குறீங்களா என்று எகிரினான். பட்டுமா, இங்க வா, வீட்டுக்குள்ள போ. இவனும் வேண்டாம், இவன் குடும்பமும் வேண்டாம். வந்துருமா, இந்த குடும்பம் உனக்கு செட் ஆகாது என்று அழைத்தவன் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். அவ்வளவுதான், டாக்டர் பொங்கிவிட்டான். இப்ப அவ என் பொண்டாட்டி. எப்ப அவ கழுத்துல நான் தாலியை கட்டினனோ அப்பவே அவ உன் தங்கச்சி இல்ல, என் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அவ வந்துட்டா. இதுக்கு மேல என்னையும் அவளையும் யாராவது பிரிக்க நினைச்சிங்க, அவனுங்களை பிரிச்சு மேஞ்சிருவேன் என்று எச்சரித்தான் சூர்யா. அதை கேட்டதுமே லலிதாவும் மகனை ஏறிட்டு பார்த்தார். ரோஜாவும் கூட அவனைத்தான் ஏறிட்டு பார்த்தாள். லலிதாவோ தன் மகன் இனிமேல் நம் பக்கம் பேசவே மாட்டான் என்கின்ற ஏக்கத்தில் பார்த்தார். ரோஜாவோ,
இவன் குடிச்சிட்டு பேசுறானா என்கின்ற ரீதியிலேயே பார்த்தால், என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? தாலியை யாரும் சும்மா விளையாட்டா கட்டுவாங்களா? 8 வருஷ காதலுங்க, சும்மா ஒன்றும் இல்லை. இடையில சில பேர் செஞ்ச சதியாலெல்லாம் பொய்யா போயிருச்சு. நான் நினைச்சது நடக்கிறதுக்கு 8 வருஷம் காத்திருப்போம். சில பல ரணங்களும் தான் மிஞ்சி இருக்கு. அது சரியாகணும்னா என் ரோஜா தான் எனக்கு வேணும். வேறு எதாலையுமே என் வாழ்க்கை சரியாகாது. என் ரோஜாவால மட்டும்தான் என் வாழ்க்கையும் சரியாகும், என் காதலும் சரியாகும், எல்லாம் நல்லா இருக்கும். இதுக்கு மேல யாராவது என்கிட்ட இருந்து அவளை பிரிக்க நினைச்சீங்க, என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன் என்று கருணாகரனை நோக்கி ஒரு விரலால் எச்சரித்தான். அதை கேட்ட குணசேகரன் உட்பட எல்லோருமே அதிர்ந்து போய், எனதே 8 வருஷ காதலா? என்னல சொல்லுத? சும்மா இருக்க என் தங்கச்சி மேல சும்மா ஏதாவது சொல்லாத, அடி வெளுத்து விட்டுருவான். தாலியை கட்டிட்டீன்னா என்ன வேணுனாலும் பண்ணலான்னு நினைச்சிட்டு பேசாதனே. நீ சொல்றது பேசுறதெல்லாம் என் தங்கச்சி குணத்தை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. அறியாத வயசுல கல்யாணத்தை பண்ணி கொடுத்து வாழ்க்கையே இல்லாம இருந்தா, அப்ப கூட அவளுக்கு ஒரு வாழ்க்கையை யோசிக்கவே இல்லாவ. நீ இப்படி எப்படி என் தங்கச்சிக்கும் உனக்கும் 8 வருஷ காதல்னு அபாண்டமா சொல்லுவ? அடே மச்சான்ஸ், நான் சொன்னது உங்க காதல சரியா கேட்கலையா? நான் என்னோட காதல்னு சொன்னனே தவிர அவ என்ன காதலிச்சான்னு சொல்லவே இல்லையே. முதல்ல அவளை கோவில்பட்டி ஹாஸ்பிட்டல்ல ரத்த வெள்ளத்துல தூக்கிக்கிட்டு வரும்போது தான் பார்த்தேன். அவளோட கழுத்துல தாலியோட தான் பார்த்தேன். அந்த தாலிக்கு சொந்தக்காரன் உயிரோட இல்லாத சூழல்ல தான் அவளை பார்த்தேன். அப்ப இங்க நின்னவ இப்ப வரைக்கும் இங்கதான் நின்று என் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. அதை சொன்னேன். போதுமா விளக்கம்? இல்ல இன்னும் வேணுமா என்று சுருக்கமாக சொன்னானே தவிர அவன் வாழ்க்கையில் நடந்தவற்றை சொல்லவே இல்லை. அதை கேட்ட ரோஜா முதற்கொண்டு அப்படியா என்று நம்ப முடியாமல் அவனை திரும்பி பார்த்தனர். மல்லிகாவுக்கோ ஆச்சரியம். இப்படியும் ஒருத்தன் லவ் பண்ணுவானா? என்ன மாதிரியான காதல் இது என்றுதான் நம்ப முடியாமல் நம்பவும் வேண்டும் என்று அந்த நிலைமையில் இருந்தார். கருப்பசாமி தான் வெறும் பார்வையாளராக மட்டுமே நின்று கொண்டிருந்தார். எந்த அதிர்ச்சியும் இனிமேல் என்னை ஒன்றும் செய்யாது என்று இடிதாங்கியாக நின்றிருந்தார். லலிதாதான், இதத்தான் இத்தனை வருஷமா ஒருத்திய விரும்பின தேடுனன்னு இருந்த, இப்பதான் தெரியுது அது ரோஜான்னு. இவளுக்காகத்தான் ஏங்கிக்கிட்டு இருந்தியா நீ? அப்படி என்ன இருக்கு இவகிட்ட என்று லலிதா ரோஜாவை கேவலமாகவே பார்த்தார். என் மனசை சாந்தமாக்கக்கூடிய அழகு அவன் முகத்துல இருக்கு. அந்த சாந்தம் என்ன அவளுக்குள்ள இழுத்துக்குது, அவ்வளவுதான். இதுக்கு மேல காதலுக்கு நான் என்ன விளக்கம் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு மேல இனி ரோஜாவை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லம்மா. அவ என் பொண்டாட்டி, அவ்வளவுதான். கருணாகரன் அப்போதுதான் யோசித்தான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சேன்ல. இவன் அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது. வழியில் கதறிய தங்கையை பார்த்து கோபத்தில் சண்டையிட்டதும், அப்போது டியூட்டியில் இருந்த டாக்டரை பிடித்து அடித்ததும் சண்டையிட்டதும் ஞாபகத்திற்கு வந்தது. அந்த டாக்டர் வேறு யாருமல்ல, சாட்சாத் எதிரில் நிற்கும் சூரிய பிரகாஷேதான். முதலில் உணர்வற்ற நிலைமையில் ரோஜாவை கொண்டு வந்திருந்தனர். வயிற்றில் சீட்டின் கம்பி கிழித்திருக்க அதை பொறுமையாக அகற்றி உயிரை காப்பாற்றும் முயற்சியில் வேக வேகமாக தையல் போட்டு அவளுடைய கிழிந்த உடைகளையெல்லாம் மாற்றியிருந்தனர். வெற்றுடலில்தான் அவள் இருந்தாள். அவளுக்கு நர்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை போட்டுவிட படபடவென்று அவளுக்கான சிகிச்சையை ஆரம்பித்தனர். 1 வருட காலமாக அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஜூனியர் டாக்டரான சின்ன டாக்டர் தான் சூரிய பிரகாஷ். அவன்தான் முழுக்க முழுக்க அவளுக்கு அவசர சிகிச்சையை செய்து உயிரையே காப்பாற்றினான். இன்னும் ரத்தம் போய்க் கொண்டிருக்கவும் உயிருக்கு ஆபத்துதான், ஆனாலும் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று ரத்தம் செலுத்த ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லியிருந்தான். ரத்தம் கொடுக்க வந்தது கருணாகரன். அவன் ரத்தம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே ஓவென்று அழும் சத்தம் கேட்டதும், தங்கச்சிக்கு தான் ஏதோ ஆகிருச்சோ என்று கையிலிருந்த ஊசியை உருவி போட்டுவிட்டு ஓடி வந்தவனுடைய கையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. அது தெரியாமல் தங்கச்சிக்கு ஏதோ ஆகிவிட்டதென்று ஓடிப்போய், பட்டுமாவுக்கு என்னாச்சு என்று ஓடியவனை பிடித்து இழுத்திருந்தான் சூரிய பிரகாஷ். உடனே சூர்யாவின் சட்டையை பிடித்திழுத்தவனோ, யார்ல நீ என் கையை பிடிச்சிழுக்க? என் தங்கச்சியை என்ன செஞ்சீங்கள? ஐயோயோ பட்டுமா என்று அழுதவனோ டாக்டரின் கையை பிடித்து தள்ளிவிட்டான். ஏற்கனவே அவன் கோபத்தில் வேறு இருந்தான். 16-17 வயசு கூட இல்லாத பொண்ணுக்கு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கானுங்க இவனுங்க. அன்னைக்கு அவளோட வாழ்க்கையும் முடிஞ்சது போல அவ கழுத்துல தாலியை கட்டினவன் வேற செத்து போயிட்டான். எவ்வளோ பெரிய கொடுமையை அந்த பொண்ணுக்கு செஞ்சுட்டானுங்க இவனுங்கெல்லாம் என்று கோபத்தில் தான் இருந்தான் சூர்யா. 16 வயதில் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் வாழ்க்கையிலும் உடலிலும் என்னும்போது கோபம்தான் வந்தது அவனுக்கு. இவனுங்க பாட்டுக்கு கண்டதையும் செஞ்சு இப்ப இந்த பொண்ணுக்கு வயிற்றுலையும் இவ்வளோ பெரிய காயம். இது சரியானாலும் கூட அவளோட கல்யாண வாழ்க்கையை கேள்விக்குறியாகி நிற்குமே என்றுதான் அந்த வயதிலும் பக்குவத்தோடு யோசித்தான். ஒரு மனிதனாக மனிதாபிமானம் எட்டி பார்த்தது. அதனால் தன்னுடைய சட்டையை பிடித்திழுத்த கருணாகரனின் கையை பிடித்து தள்ளிவிட்டு விட்டான். ஏற்கனவே பட்டுமாவுக்கு இப்படியாகிவிட்டது, பழனி வேறு செத்துவிட்டான், எல்லாமே போயிடுச்சே என்று வேதனையில் இருந்த கருணாகரனுக்கோ சூர்யா தள்ளிவிட்டதுமே கோபம் எகிரி வந்தது. உடனே கருணாகரன் அவனை அடிப்பதற்கு கையோங்கவும் அதை தடுத்த டாக்டரை பிடித்து மீண்டும் அடிக்க போக சூர்யா விட்டான் ஒரு அறை. அதில் அவன் கீழே விழுந்து வைக்க
பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே டாக்டரையும் அவனையும் பிரித்து விட்டனர். அப்போது சூர்யா 24 வயதில் இருந்தான். அவனுடைய மீசை இந்த அளவுக்கு இல்லை. முகமும் கூட முதிர்ச்சி இல்லாத பருவம். எப்படி இருந்தாலும் கோபம் மட்டும் மூக்குக்கு மேலே வரும் இளமை பருவம். அதனால் செய்கின்ற தொழிலிற்கான பொறுமை இப்போது இருப்பது போல இல்லை. கருணாகரனை அடித்தே விட்டான். அதற்குள் வழியில் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வந்தவளால் வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறி துடித்தாள். அதில் இருவருமே ஓடிப்போனார்கள். ஒருத்தன் தங்கை பாசத்தால் ஓடிப்போனான். இன்னொருத்தனோ பாவம் சின்ன பொண்ணு தாங்கிக்க முடியாம வழியில துடிக்கிறாளே என்று மருத்துவம் பார்ப்பதற்கு ஓடினான். கருணாகரனால் உள்ளே போக முடியவில்லை. அவனை தள்ளி விட்டுவிட்டு உள்ளே போன சூர்யாவின் கையை பிடித்துவிட்டு, வலிக்குது டாக்டர் என்று அழுதவளை பார்த்தவனுக்கோ வேதனையாகவே இருந்தது. அடுத்த நாள் தான் கண்முழித்து அழுதாள் என்றாலும் இதற்கு மேல் இங்கு வைப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது. உடனே பெரிய டாக்டரிடம் சொல்லி அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பேசி மதுரைக்கு அனுப்பி வைத்தனர். இவர்கள் பட்டுமாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று இருந்ததனால் அடி வாங்கிய கருணாவுக்கு அந்த நேர கோபம் தணிந்து விட்டது. தங்கச்சியை அடுத்து எங்கே கொண்டு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களிடம் குணசேகரனும் கருணாவும் சேர்ந்து கேட்டுவிட்டு ஓடினார்கள். அதில் அடி வாங்கியவனுக்கு மறந்தே விட்டது. ஆனால் அடித்தவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதுதான் கொடுமையிலும் கொடுமை. கோவில்பட்டியிலிருந்து மதுரை மருத்துவமனைக்கு பட்டுரோஜாவை மாற்றும்போது பெரிய டாக்டர் கூட போனார். சூர்யாவின் அடிதடி தெரிந்து அவனை உடனே சென்னைக்கு சின்ன மருத்துவமனைக்கு மாற்றிவிட்டு 1 மாத காலம் சஸ்பெண்டும் பண்ணியிருந்தார். அதற்கு பின்பு அவனுக்கு ரோஜாவை பற்றி நேரடியாக பார்த்து விசாரிக்க முடியாமல் போனது. 1 மாதம் கழித்து வந்து விசாரித்தான். அவர்கள் சொன்ன ஒரே பதில், அந்த பொண்ணு செத்து போச்சு டாக்டர், மதுரைக்கு கொண்டு போனதெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டாங்க என்று ஒருத்தரும், இன்னொருத்தரோ பிரமிளாவையும் இவளையும் மாத்தி சொல்லி 2 செத்து போயிட்டாங்க டாக்டரு என்று சொல்லிவிட்டனர். ரோஜாவுக்கு அப்போது இருந்த நிலைமை அதுதான். அவள் பிழைக்க வாய்ப்பே இல்லைதான். இரத்தப்போக்கு வேறு நிற்காமல் போனதினால் மதுரை மருத்துவமனைக்கே கொண்டு சென்றார்கள். ஒருவேளை இறந்திருக்கலாம் என்று அப்போதிருந்த மனநிலைமையில் அவனும் கூட அதை அப்படியே விட்டுவிட்டான். ஆனால் அவளது முகம் மட்டும் நெஞ்சிலேயே பதிந்து போயிருந்தது. அவள் உயிரோடு இருந்திருந்தால் போய் பார்க்கலாம், எந்த ஊரு என்று விசாரிக்கலாம். ஆனால் செத்து போனவளை எங்கே போய் தேடுவது? ஆனாலும் அவளுடைய அந்த முகம் அவனால் மறக்க முடியாததாகத்தான் இருந்தது. எத்தனை சூழ்நிலையிலும் அவனை நினைக்க வைக்கும் ஒரு மின்னல் வெட்டும் முகம் அது. அவளது முகத்திலிருந்த இரத்த கரையலையும் உடம்பையும் துடைக்கும் போது, ஐயோ சின்ன பொண்ணு பாவம் என்று நெஞ்சை பதைக்க வைத்து டாக்டரான அவனையே அளவைத்த முகம். அவனால் அதை எப்படி மறக்க முடியும்? காலப்போக்கில் மறந்துவிடும் என்று நினைத்திருந்தவனுக்கு அவள் இறந்துவிட்டாள் என்றதுமே அது கல்வெட்டாக மனதில் நின்ற முகம். இந்த ஊருக்கு தன்னுடைய சொந்த பிரச்சனையால் மாற்றல் வாங்கி கொண்டு வந்தபோது இறந்து விட்டாள் என்று நினைத்திருந்தவள் கையில் தாமரையோடு பூவோடு குளத்திலிருந்து எழுந்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அதிர்ச்சியை அவள் கொடுத்தால் தண்ணீருக்குள் விழாமல் என்ன செய்வான் அவன்? உண்மையாகவே செத்துப்போன அந்த பெண் மோகினி பேயாக பூவோடு வந்துவிட்டாள் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவள் உயிரோடு இருக்கும் ஒரு பெண்தான், தான் காப்பாற்றிய அதே பெண்தான். இந்த ஊரில்தான் அவள் இருக்கிறாள் என்றதுமே உண்மையில் அவனால் நம்பவே முடியவில்லை. இந்த வாழ்க்கை நாம் நினைத்ததையும் ஆசைப்பட்டதையும் சில பல அடிகள் முதுகில் வாங்கி துவண்டு விழுந்து, என்ன வாழ்க்கடா இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே வேண்டாமடா சாமி என்று விரக்தியில் இருக்கும்போது கண்ணில் காண்பித்து வாழ்க்கை மீதான ஆசையை தூண்டிவிடுகிறது. அதே போலத்தான் ரோஜாவோடான வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துவிட துணிந்து இறங்கிவிட்டான். ரோஜாதான் என் வாழ்க்கை, எனக்கு கிடைத்திருக்கும் 2வது வாய்ப்பு. இதை ஒருபோதுமே நான் கை நழுவி போக விடமாட்டேன் என்ற சங்கல்பம் பண்ணி கொண்டான். அதனால் இப்போது அவளுடைய கழுத்தில் அவளது விருப்பமே இல்லாமலேயே தாலியை கட்டி இப்படி 2 ஹிப்போபொட்டாமஸுக்கு இடையில் பிளாஷ்பேக் யோசித்து நின்று கொண்டிருந்தான். டாக்டர் ஹனிமூனுக்கு பிளான் போட்டிருக்கான், மச்சான்ஸ் டிவோர்ஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல நீ எங்கிருந்து குடும்பம் நடத்துவ? குடும்பம் நடத்திருவியா சூரியபிரகாஷ்? அத்தியாயம் 21. சூர்யா ஹாஸ்பிட்டல் 8 வருஷ லவ் என்று சொன்னதும் தான் கருணாகரனுக்கு மண்டையில் ஞானோதயம் போன்று நடந்தது எல்லாமே ஞாபகத்திற்கு வந்தது. உடனே, லே டாக்டரே, நீதானல அந்த டாக்டரே கோயில்பட்டி ஆஸ்பத்திரியில் வச்சு என்னை அடிச்சது? சாச்சாத் நானே தான் மச்சான்ஸ். அப்போ இருந்த கோபத்துக்கு கொலையே பண்ணியிருப்பேன். பொழைச்சு போன்னு விட்டுட்டேன். உன்னால தான் எனக்கு சென்னைக்கு உடனே மாற்றல் கிடச்சிது. அதனால சும்மா விட்டுட்டு போனேன். இல்லைனா நானே உன்னை வகுந்திருப்பேன். மனுஷங்களாடா நீங்களாம். 16 வயசு சின்ன பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கே அன்னைக்கு உங்கள் மேலே நான் கேஸை கொடுத்துருக்கணும். ஆனால் பாருங்க, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றணும்னு ஓடிட்டு இருந்தீங்க. அவன் மேலே பாசமாக இருக்கீங்க. எப்படியும் பணத்தை செலவு பண்ணி காப்பாற்றிடுவீங்கன்னு நினச்சி தான் சும்மா விட்டேன். அதுக்கப்புறம் அவள் செத்து போயிட்டான்னு தான் தகவல் வந்துச்சு. இதுக்கப்புறம் கேஸ் கொடுத்து என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணே செத்துட்டாளேன்னு தான் மனசு நொந்து போனேன். இல்லைன்னு வையன் மவனே, உங்களை அப்பவே தூக்கி உள்ள வச்சிருப்பேன் என்று கோபத்தில் பேசியவனை இவன் எந்த வகை கிறுக்கன் என்று கருணாகரன் யோசித்து கொண்டிருந்தான். குணசேகரனோ,
அப்பவே இவன் டாக்டரா அங்க இருந்தானா? அவனை நான் பார்க்கவே இல்லையே. இவனுக்கும் தம்பிக்கும் வேற சண்டை வந்துச்சா? அதான் ரெண்டும் எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிட்டே நிக்கிறானுங்களா? இதுல நம்ம பட்டுமாவை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, இது எப்படி சமாளிக்கிறது என்று தலையில் கை வைத்தவாறே பார்த்து கொண்டிருந்தான். ரோஜாவோ அப்படியே அவனையே கண்ணிமைக்காமல் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். என்ன, அந்த உயிர் போகக்கூடிய நிலைமையிலையும் ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கா? என்னையே நினைச்சிட்டு இருந்திருக்கானா என்று ஏற்கனவே அவன் மேல் காதல் கொண்ட மனம் வேறு இப்போது எந்த சூழ்நிலையிலும் அவனோடுதான் நிற்க வேண்டும், அவனோடு மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. அதனால் அவனை அவ்வளவு காதலோடு பார்த்தாள் அவள். அவ்வளவுதான். உடனே கருணாகரன் ஓடிப்போய் தன்னுடைய தங்கச்சியை அப்படியே இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய பக்கம் நிறுத்தி கொண்டவன், இங்க பாரு, என் தங்கச்சி உன் கூட வாழ வரணும்னா நீ உன் கடந்த காலத்தை எங்ககிட்ட சொல்லணும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதான் பட்டுமா உன் கூட வாழ வருவா. அப்படி இல்லைனா உன் நிழல கூட மிதிக்க மாட்டா. அப்படித்தானே பட்டுமா என்று அவளுடைய முகத்தையே பார்த்தான். ஆனால் அவளோ ஒன்றுமே சொல்லாமல் பூஜாவோடு உள்ளே சென்றவள் அப்பாவின் அருகில் போனாள். என்னப்பா நீங்க ஏன் அமைதியாவே இருக்கீங்க? உங்க பங்குக்கு என் வாழ்க்கைக்காக ஏதாவது பேசலாம்ல, இப்படி அமைதியாவே இருக்கீங்க என்று கேட்டாள். பேசினா மட்டும் நடந்தது இல்லைனாகிருமா? ஊர் மக்கள் முன்னாடி டாக்டர் தாலி கட்டினது மறைஞ்சு போயிருமாமா? எப்படியும் உன் வாழ்க்கை மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு பேசப்படும். நீ நல்லா வாழ்ந்தீனா மறைஞ்சு போகும், இல்லைன்னா மறுபடியும் பேசுவானுங்க. பேசுற எவனாவது வந்து என் மகனுக்கு உன் மகளைத்தான்னு கேட்டிருப்பானுங்களா? இல்ல அவ எப்படி இருந்தாலும் நான் அவளை கட்டிக்கிறேன்னு வந்தானுங்களா? எவனும் வரலையேம்மா. உன் வாழ்க்கைக்கான தீர்வும் தரல. அப்ப பேசி மட்டும் என்னாக போகுது? ஒன்னும் மாற போறதில்ல. உன் தலையெழுத்தையும் வாழ்க்கையையும் மொத்தமா மாத்துறதுக்கு இந்த டாக்டர் தாலி கட்டியிருக்காருன்னா அதை ஏத்துக்கிறதுல தப்பில்லையே. ஒரு தகப்பனா உன் வாழ்க்கையைத்தான் நான் யோசிப்பேன். ஆனா உங்க அண்ணனுங்க என்ன வாலிப முறுக்கல வாழ்க்கையை பத்தி பக்குவம் இல்லாம உன் மேல உள்ள பாசத்துல பேசுறானுங்கம்மா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் குடும்பம் பிள்ளைங்க வாழ்க்கைன்னு உன் மேல உள்ள பாசமெல்லாம் தூரமா போயிரும். அப்ப அவனுங்க நினைச்சா கூட உன் வாழ்க்கையை மாத்த முடியாது. அதான் டாக்டர் செஞ்சதுக்கு சண்டை போடாம அமைதியா இருக்கேன் என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை உள்வாங்கி நிதானித்து பேசினார். அதை கேட்டதுமே கருணாகரனும் குணசேகரனும், அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? நாங்க எப்படிப்பா பட்டுமாவை ஒதுக்கி வைப்போம்? அவதானப்பா எங்களுக்கு எல்லாம். இப்ப அப்படித்தான் தங்க பாசம் முன்னுக்கு நிக்கும்பா. காலப்போக்குல உங்க வாழ்க்கை உங்க பிள்ளைங்க வாழ்க்கைன்னு அப்படியே மாறி போயிரும். அப்ப என்ன மாதிரியே உன் பிள்ளைங்களை பத்தின யோசனைகள் தான் முன்னுக்கு வந்து நிற்கும். அதான் இயற்கை. அப்ப என் மக தனிமைப்பட்டு போயிருவா. நாங்க எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போன்னு தெரியாது. அதுக்குள்ள என் பொண்ணு வாழ்க்கை சரியாகாதுன்னு தான் நான் யோசிச்சேன் என்று மனம் நொந்து பேசினார். அதை கேட்டதுமே உள்ளே போக காலெடுத்து வைத்திருந்த ரோஜா திரும்பி வேகமாக நடந்து வந்து சூர்யாவின் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தாள். தன்னுடைய கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்தவளோ, இந்த தாலி மேல சத்தியமா சொல்லு, நீ என்னை உண்மையாவே காதலிக்கிறனும், என்னை தவிர வேற யாரும் உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைமையிலையும் வர மாட்டாங்கன்னும் சத்தியம் பண்ணு. அதுல ஒண்ணு தப்பா போனாலும் கூட உன்னை நானே கொன்றுவேன், இல்லைன்னா நானும் செத்துருவேன். அவளது கண்களை அவனும் நேருக்கு நேர் எதிர்கொண்டு, உன் மேல நான் கட்டின இந்த தாலி மேல இந்த உன் கையில இருக்கிற பூஜா மேல மொத்தமா சேர்த்து சத்தியம் பண்றேன். இந்த ஜென்மத்துல உடல் அளவுலையும் மனசளவுலையும் நீ மட்டும் தாண்டி என் பொண்டாட்டி. இதுல வேற எந்த பொய்யும் இல்ல. இதுதான் சத்தியமான உண்மை என்று சத்தியம் செய்தான். அவன் அப்படி சத்தியம் செய்ததைத்தான் எல்லோருமே பார்த்தார்களே தவிர அவன் சொல்லி சத்தியம் செய்த வார்த்தைகளை மண்டைக்குள் ஏத்தி கொள்ளவில்லை. அது சரி, முரட்டு பீசுங்களுக்கு இவ்வளவுதான் மண்டையில் ஏறும் போல. மீதியெல்லாம் பட்டுத்தான் திருந்துவாங்க. அவங்க மேக் அப்படி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதற்கு பிறகு ரோஜா எதுவுமே பேசாமல் சூர்யாவின் கையை பிடித்து வேகமாக இழுத்து கொண்டு மாடிக்கு நடந்தாள். அவள் பின்னாடியே ஓடியவனோ அப்படியே அவளது தோளில் கையை போட்டு பிடித்து கொண்டான். ஆ என்று லலிதா மற்றும் 2 ஹிப்போபொட்டாமஸ் உட்பட வாயை பிளந்து ரோஜா இப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என்று எதிர்பார்க்காததால் அதிர்ச்சியில் நின்றிருந்தனர். இப்போது சூர்யா மேலே வீட்டின் வாசலில் நின்று திரும்பி பார்த்தவனோ, மச்சான்ஸ், புதுசா கல்யாணமாகி வீட்டுக்குள்ள போறோம். இந்த ஆரத்தி கீரத்தின்னு ஏதாவது சொல்லுவாங்களே, அதெல்லாம் எடுத்து உள்ள விட மாட்டீங்களா? அதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணலாம்ல? அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் அலங்காரம் பண்ணி வைக்கலாம்ல? எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? மச்சான்ஸ், நீங்க தானே செய்யணும். ரோஸ், இத உங்க அண்ணனுங்க கிட்ட சொல்லலாம்ல என்று கேட்டான். அதற்கு அவளோ, அடுத்த ராத்திரி திருவிழாவில் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தவ கழுத்துல வந்து தாலியை கட்டிட்டு கேட்குற கேள்வியை பாரு. அதுவும் விடிய காலையில 4 மணிக்கு பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு கேட்குறான் பாரு, ஆரத்தி எடுக்கலையா, இந்த முதல் ராத்திரிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணலையான்னு. இவர் அலங்காரம் பண்ணலினா மட்டும் இவன் அப்படியே சும்மா விட்டுருவாரு பாரு என்று திட்டிக்கொண்டே அவனை பார்த்தாள். உனக்கு ஆரத்தி ஒண்ணுதான்டா குறை, கட்டினது திருட்டு தாலி, இதுல ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல் இவனுக்கு. இவனெல்லாம் என்ன பண்ணலாம் என்று இருவருமே முறைத்து பார்த்தனர். எதுக்கு மச்சான்ஸ் முறைக்கிறீங்க? முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்குள்ள என்ன இருக்கு என்று தோலை குலுக்கினான். அதற்குள் மல்லிகாவோ,
மருமகனே கொஞ்சம் இருங்க என்று உள்ளே ஓடியவர் ஆரத்தி தட்டோடு ஓடி வந்து வேக வேகமாக 3 பேரையும் சேர்த்து நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றார். அவரே அவர்களை உட்கார வைத்துவிட்டு கிச்சனிற்குள் சென்று பால் இருக்கிறதா என்று பார்த்து எடுத்து சூடு பண்ணி இருவருக்குமே கொண்டு வந்து கொடுத்தார். பூஜாவை சூர்யா அவள் கையிலிருந்து தூக்கி கொண்டு போய் அவனது அறையில் படுக்க வைத்துவிட்டு வந்து அவளருகில் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டான். அதற்குள் பாலும் கைக்கு வர அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். லலிதா வேறு வழியின்றி உள்ளே வந்தவரோ எதுவுமே பேசாமல் தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டார். அதை கவனித்த மல்லிகாதான் பாவமாக மகளை பார்த்தார். ரோஜாவோ அலட்டி கொள்ளாமல் அமைதியாகவே பாலை குடித்தாள். ரொம்ப நன்றி அத்த, உங்க மகன்கிட்ட பேசி பேசியே தொண்டையெல்லாம் வலிக்குது, அதுக்கு இதமா பாலை காய்ச்சி தந்திருக்கீங்க என்றான் அவன். மல்லிகாவுக்கோ அப்படியே மருமகன் நன்றி சொன்னதில் பெருமை பிடிபடாமல், இதுல என்ன இருக்கு, மருமகன்னா பார்த்து பார்த்து செஞ்சுதான் கொடுக்கணும், எது எப்படியோ எங்க வீட்டு ஆம்பளைங்க இந்த மட்டும் தடி எடுக்காம பேசியே உங்களை சும்மா விட்டுருக்காங்கன்னா பட்டுமா மேல உள்ள பாசம்தான், அதை சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு தான் சும்மா இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சும்மா விட மாட்டாங்க, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க மருமகனே, அது போதும். அவளோட வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை தாண்டி எங்களுக்கு பெரிய விஷயமெல்லாம் எதுவும் இல்லை. உங்க வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா அதுவே எங்களுக்கு போதும் என்றவரோ மகளின் கன்னத்தை பிடித்து முத்தம் வைத்தவர் அவளது தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அதில் ரோஜா சட்டென்று அழுதவள் அவரை தாங்கி கட்டிக்கொண்டு குலுங்கி அழுதாள். ஏய், எது கலரணி, உன்னை நேசிக்கிற ஒருத்தர் தாலியை கட்டியிருக்கிறாரு, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவரு, அதனால கண்டிப்பா உன்னை காயப்படுத்த மாட்டாருன்னு நம்பித்தான் அப்பா அமைதியா இருக்காரு. நானும் நம்புறேன். அதை விட உங்க அப்பாவுக்கு டாக்டர் பத்தின எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், அதான் அவ்வளவு அமைதியா மருமகனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இல்லனா பாரு, உங்க அண்ணனுங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவோட கையில முதல்ல மருமக மேல வந்து விழுந்திருக்கும். பரவாயில்லையே, நம்ம மாமியார் பயங்கர ஷார்ப்பா இருக்காங்களே, 2 மச்சான் சொந்தா இன்னும் புத்திய பொடனிலேயே வச்சுட்டு திரிறானுங்க போல, அதுவும் சின்ன ஹிப்போ வெரி டேஞ்சர் என்று யோசித்தவன் மனைவியைத்தான் பார்த்தான். அவளோ மல்லிகா பேசியதை கேட்டுவிட்டு, நீ என்னம்மா இப்படி பேசுற, அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, அவர் பாவமா, எல்லாரும் முன்னாடியும் அவருக்கு எவ்வளோ பெரிய தலை குனிவுது, அவரோட மரியாதையே போச்சுமா, எனக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு, எல்லாமே இவரால தான், நீயும் இவர் செஞ்சது நியாயங்கிற மாதிரி பேசாதமா, இவர் செஞ்சது தப்பு தான், இப்போ இவர் கட்டின தாலிக்காகவும் அவர் என் மேலே செஞ்ச சத்தியத்துக்காகவும் தான் நான் வாழ வந்திருக்கேன், நீ சும்மா அப்பா மேலே பழிய போடாதம்மா, எங்க அப்பா பாவமா. அடியே, உண்மையிலேயே நான் தாண்டி பாவம், தாலியை கட்டிட்டு நான் ஒவ்வொருத்தருக்கா பதில சொல்லிக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லியே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டண்டி, நான் தாண்டி இனி வாழ்நாளெல்லாம் உன் கூட இருக்க போறேன், என்ன கவனிடி என்று பாவமாக பார்த்தான் சூர்யா. இதற்கு மேல் இங்கிருந்தால் சரியாகாது என்று மல்லிகா மகளின் கன்னத்தை பிடித்து தடவி கொடுத்தவர், நாங்க உனக்கு எப்பவுமே பக்கபலமா துணையாத்தான் இருப்போம், அதனால தைரியமா இரு என்றவர் சூர்யாவிடம் கிளம்புகிறேன் என்று தலையாட்டிவிட்டு கீழே வந்து விட்டார். மல்லிகா கீழே வரவும் அவருக்காக குடும்பமே காத்திருந்தது. என்ன இன்னும் உள்ள போகாம என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உள்ள போங்க எல்லாரும், எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சுது, போய் தூங்குங்க, நேரமாகிருச்சு பாருங்க, எதுனாலும் காலையில பாத்துக்கலாம் என்று சத்தம் போட்டார். உடனே குணசேகரனோ, ஏமா நீயும் அப்பா கூட சேர்ந்துகிட்ட போலாமா, அவரும் அமைதியா அந்த டாக்டருக்கு தான் நியாயம் பேசுற மாதிரி அமைதியா இருக்காரு, நீயும் அவருக்கு ஜால்ரா போடுற மாதிரியே தெரியுது, எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல, பட்டுமா வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது தில்லுமுள்ளு மாதிரி ஆகுச்சு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்று தன் மனைவி பிள்ளைகளோடு உள்ளே போய்விட்டான். அதை கேட்ட கருப்பசாமியோ, இவனை கிறுக்கு மாதிரி பேசிட்டு போறான் என்று கோபப்பட்டார். அதை கேட்டு நின்றிருந்த கருணாகரனோ, எப்பா உண்மையை சொல்லுங்கப்பா, இது உங்க வேலை தானே, எனக்கு என்னவோ உங்க 2 பேர் மேலதான் சந்தேகமாவே இருக்கு, அண்ணனை ஏமாத்தின மாதிரி என்னெல்லாம் ஏமாத்த முடியாது பாத்துக்கங்க. ஆமா, இவர் பெரிய சிஐடி சங்கருக்கு சொந்தக்காரன் போல, போய் உனக்கு அடுத்து வாழ்க்கை எப்படி அமையணும்னு யோசிக்கிற வேலையை பாரு, எனக்கு நிறைய சோழி கிடக்கு என்றவரோ எழுந்து போய்விட்டார். கருப்புசாமி எழுந்து போனதுமே மல்லிகா அவர் பின்னாடியே வாள் பிடித்து போய்விட்டார். ஆக கடைசியாக கருணாகரன் வீட்டு முன்பக்கம் வராண்டாவில் ஒத்தையாக உட்கார்ந்து விட்டான். சை, நமக்கும் ஒருத்தி இருந்திருந்தா குடும்ப நடத்தவாவது போயிருக்கலாம், இன்னும் மொட்டை பயலாவே சுத்தினா இப்படித்தான் போல என்று அந்த நிலாவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். உனக்கென்னப்பா, நீ தனிக்காட்டு ராஜா, நிலாவை ரசிப்ப, எல்லாரும் அப்படி ரசிக்க முடியுமா சொல்லு. இங்க டாக்டரோ ரோஜாவை கொஞ்ச நேரம் பார்த்திருந்தான். அவள் யோசனையிலேயே இருக்கவும் அவனாக எழுந்து போய் பூஜாவின் பக்கத்தில் படுத்துக்கொண்டான். அதை பார்த்த ரோஜா தான், தாலியை கட்டிட்டு பெருசா சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துட்டான், இங்க வந்து பார்த்தா என்னை அம்போன்னு விட்டுட்டு போய் தூங்குறான், இவன் என்னை பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்று வேகமாக போய் கட்டிலின் பக்கத்தில் நின்றாள். அவள் வருவதை உணர்ந்து கொண்டும் கண்டு கொள்ளாமல் கண்களை மூடி படுத்திருந்தவனை பார்த்தவளுக்கு ஆத்திரமாக வந்தது. பூஜா மட்டும் பக்கத்தில் இல்லை என்றால் அவ்வளவுதான், தண்ணீரை குடம் குடமாக தூக்கி கொண்டு வந்து ஊத்தியிருப்பாள். இப்போது ஒன்றும் செய்ய முடியாமல் நின்றுவிட்டாள்.
கோபத்தில் நின்றிருந்தவள் அப்படியே திரும்பி நடக்க உடனே அடுத்த நொடியே அவளை தூக்கி தன்னுடைய கை வளைவில் வைத்து சுவரோடு சுவராக சாய்த்து பிடித்திருந்தான் டாக்டர். தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. மெய் பேசும் மிதியமே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் RJ தியா.